புரட்டாசி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பதனால் நரம்பு உபத்திரமும் கண்களில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பு என்பதையும், அனுமன் வழிபாடு தான் அனுமன் சாலிசா கேட்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் என்ற எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் செய்யாமல் இருப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வியாபாரத்தில் கணக்கு வழக்குகள், ஜிஎஸ்டி போன்ற விஷயத்தை சரி செய்து வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத உபத்திரத்தை கொடுப்பார்கள். எனவே யாரிடத்திலும் கோபதாபத்தில் இல்லாமல் இருப்பது கன்னிக்கு யோக பலத்தை நிச்சயமாக தரும். அரசத்திற்கு சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தை தவிர சட்டத்துக்கு மீறுபவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது யோக பலத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இடமாற்றத்திற்கு உண்டான அதி அற்புதமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகளுடன் தர்க்கம் செய்து கொள்வது நமக்குத்தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாகிவிடும். வேலைகளில் ரோஷப்பட்டு பேப்பர் போடுகிறேன் என்று போட்டு விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நிறைய நாட்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்திவிடும். ரோஷப்படக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் ஆபத்தை விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் என்பதும் குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கிறீர்கள் என்பதுதான் உத்தமமான விஷயம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.